ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் அன்புடன் வணங்கி, ஆன்மீகம் அறிவோம் என்ற இந்த குழுவில் வள்ளி திருமணம் என்ற தலைப்பின் சிந்தனையை, நிறைவு பகுதியை சிந்திக்க உள்ளோம். சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நமது வெங்கட சுப்பிரமணியம் ஐயா அவர்களை இறை வணக்கத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். 6 முகங்கள் உடையவனாம், அழகிய மயில் மேல் வருபவனாம், குங்கும நிறத்தை கொண்டவனாம், குகனெனும் பெயரை பெற்றவனாம், தேவர்கள் படையின் தளபதியாம், தெவிட்டா ஞான வடிவினாம், சேவர் கொடியை கொண்டவனாம், சிவபெருமானின் திருமகனாம், வேலை கையில் கொண்டவனாம், வேண்டிடும் வரங்கள் தருபவனாம், நாளும் அவனை மகிழ்வுடனே நாமும் பாடி பணிந்திடுவோம். பாடலை வெகு நேரம் இழுக்கல, ஒரே ஒரு முறைதான் சொல்லியிருக்கிறேன். இந்த பாடல் பிறந்ததற்கு ஒரு வரலாறு என்னன்னா, ஷடானனம் குங்கும ரக்தவர்ணம் மகாமதிம் திவ்ய மயூர வாகனம் ருத்ரஸ்ய சூனும் சுரசைன்ய நாதம் குகம் சதா சரணமக பிரபத்தியை என்று வடமொழியிலே ஒரு சின்ன செய்யுள் முருகன் துதி உண்டு. ஷடு என்றால் 6, ஷடா ஆனனம் என்றால் 6 முகங்கள் உடையவன், குங்கும ரக்தவனும் குங்குமம் போன்று சிவந்த நிறத்தை உடையவன், மகாமதியம் பேர் அறிவாளன், திவ்ய மயூர வாகனம் அழகான மயிலை வாகனமாக உடையவன், ருத்ரஸ்ய சூனும் சிவபெருமானுடைய பிள்ளை, சுரசைன்ய நாதம் தேவர்கள் படையினுடைய தளபதியாக இருப்பவன், குகன் என்ற பெயரில் இதே குகையில் வசிப்பவன், சதா சரணமக பிரபத்தி, நாம் அவனை எப்போதும் மனதில் நினைந்து போற்றி வழிபடுவோம். அந்த ஸ்லோகத்தில் இல்லாத ஒரே ஒரு வரி, வேலை கையில் கொண்டவனாம், வேண்டிடும் வரங்கள் தருவோனாம் அப்படிங்கிறது வரி இல்லை. அந்த வரியை இட்டு நான் அந்த பாடலை நிறைவு செய்து அதை ஒரு சின்ன குழந்தைகள் பாடும்போது 6ஆம் வகுப்பு பாடல்கள் மாணவர்களுக்கு இருக்கட்டும் என்றதை எளிய டியூன்ல போட்டேன். கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி. ஐயா நன்றி, வணக்கம். காட்டிலே வள்ளி திணைப்புலம் காத்து வந்த சமயத்தில் அவளை காதலித்து முருகப்பெருமானும் வள்ளியும் பல்வேறு இடங்களில் மகிழ்ச்சியுடன் இருந்து சுற்றி திரிந்து கொண்டிருந்தனர். அச்சமயத்தில் திணை நன்றாக வளர்ந்து அது அறுக்கப்பட வேண்டிய பருவம் வந்தவுடன் வள்ளியினுடைய தந்தையும் மற்றோரும் வந்து வள்ளியை அழைத்து பாராட்டி, சிறப்பாக நீ இம்முறை காவல் செய்தாய், நன்றி என்று சொல்லி அவளை வீட்டிற்கு அழைத்து வந்து விடுகின்றனர். வள்ளியை காணவில்லையே என்று காடு முழுவதும் தேடி திரிகின்றார் சுப்பிரமணியம். அவருடைய திருவிளையாடலோ இது என்று கச்சிப்ப சிவாச்சாரியார் அங்கலாய்க்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியாதது கிடையாது. அந்த திருவிளையாடலை சரியான முறையில் செய்வதற்காக முருகப்பெருமானும் வள்ளியை தேடுவது மாதிரி காடுகளில் எல்லாம் சென்று எல்லாரையும் வினவி, பறவைகளையும் விலங்குகளையும் செடிகளையும் கொடிகளையும் வினவி வள்ளியை கண்டீர்களோ என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார். இறுதியில் ஒரு வழியாக வள்ளியினுடைய வீட்டை அடைந்து ஒரு நாள் இரவில் வீட்டிற்கு முன் வள்ளிக்காக நிற்க, அதை வள்ளியினுடைய தோழி உணர்ந்து, எல்லோரும் தூங்குகின்ற பருவத்திலே தாய் துயில் கொள்வதை அறிந்து, சொந்தக்காரர்கள் எல்லாம் துயில் அறிவதை சொந்தக்காரர்கள் துயிலை அறிந்து, நாய் துயில் அறிந்து,
அந்நகர் துயிலறிந்து வெய்ய பேய் துயிலறிந்து எல்லோரும் துயில் கொண்டிருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த தோழி மெதுவாக கதவை நீக்கி வாய்தலின் கதவை நீக்கி வள்ளியை கொடு சென்று உய்த்தாள். வள்ளியை கையை பிடித்து கொண்டு வந்து முருகப்பெருமானிடம் கொடுத்து அழைத்து கொண்டு செல்லுங்கள் ஐயா என்று சொல்கின்றார். வள்ளியை முருகப்பெருமானிடம் சேர்ப்பதற்கு இருவருடைய பங்குகள் மிக துணையாக இருக்கின்றன. ஒன்று அவளுடைய தந்தை வெறுத்த முனிவராக வேடம் கொண்டு நின்ற பொழுது அந்த முனிவர் அந்த தந்தை தான் முனிவரை பார்த்து, தனித்து நீங்கள் இருக்கின்றீரே, இங்கேயே இருங்கள், என்னுடைய மகளுக்கு துணையாக இருங்கள், எங்கள் மகளும் உங்களுக்கு துணையாக இருந்து உதவி செய்வார்கள் என்று இணைத்து வைத்தது அந்த தந்தை. இரண்டாவது இந்த தோழி. இவ்வாறாக இறைவனுடன் ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு வழி, ஒரு பொருளை காட்டி அதற்கு உரிய ஒரு லிங்க் கனெக்ஷன் சொல்றாங்கல்ல, உன்னை உண்டாக்கி கொடுப்பதுதான் குருவினுடைய வேலை. யாவருக்கும் இந்த எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவை நோக்கி செல்வதற்கு இந்த குருவினுடைய கையசைப்பு இல்லை வாயசைப்பு தேவைப்படுகின்றது. வள்ளிக்கு ஒன்றல்ல இருவர் தோன்றி அவளுக்கு உதவி செய்கின்றனர். வள்ளியை எழுப்பி முருகப்பெருமான் இங்கு வெளியிலே வந்திருக்கின்றார் என்று சொல்ல, வள்ளி மிகவும் வருந்தி அழுது, ஆறுமுகம் ஒருவன் தன்னை ஆயழை எதிர்த்து தாழ்ந்து சிறு தொழில் எயினர் ஊரில் தீயனேன் பொருட்டால், இந்த வேடர்களுடைய ஊரிலே இந்த தீமையே செய்தவளாகிய என் பொருட்டு இந்த நறுமலர் பாதங்கள் இன்று இந்த நள்ளிருளில் இறைவரே நீர் நடப்பதே என்று இறங்கி தொழுது நின்றாள். வள்ளியை அழைத்துக் கொண்டு வந்த தோழி கைப்பிடித்து கொடுத்து, இங்கு வேடவர்களுடைய வீட்டிலே அவர்கள் உங்களை பார்த்தால் தீமைதான் விளையும், இன்னே ஏத்தரும் சிறப்பின் நும்மூர்க்கு இங்கிவள் தன்னை கொண்டு ஏகி, உங்களுடைய ஊருக்கு இந்த பெண்ணை அழைத்து கொண்டு சென்று காத்தருள் புரியும் என்றே கையடையாக நேர்ந்தாள். காத்து அருள் புரியும் என்று கையை பிடித்து கொடுத்தாள் தோழி. அந்த பாட்டுல 2 வார்த்தை பார்க்கணும். மாதவம் மடந்தை நிற்ப, பெரிய தவங்களை செய்த வள்ளி அங்கு நிற்க. அப்ப எதனாலே மாதவம் மடந்தை நிற்க என்றார்? மாதவம் என்றால் இறைவனையே தனது கணவனாக பெறுவதற்கு பெரும் தவம் செய்திருக்கின்றாள் வள்ளி. அதனாலே மாதவம் மடந்தை நிற்ப. அடுத்து முருகப்பெருமானை அழைத்து செல்வதற்காக அவருடைய கையிலே இவள் கையடை கொடுக்க, இங்கு இவள் தன்னை சிறப்புமிக்க நும்மூர்க்கு அழைத்து செல்க என்றாள். இவள் ஒரு தோழி, இவள் படிக்காதவள். முருகப்பெருமானுடைய ஊர் எது என்பதெல்லாம், இறைவனுடைய பதி எப்படி இருக்கும், எவ்வூர் என்பதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அதனாலே நம்முடைய ஊருக்கு அழைத்து செல்க, நம்முடைய ஊருக்கு இவள் ஏன் உன்னுடன் செல்வதற்கு தகுதியுடையவள் என்றால், இவள் மாதவம் செய்த மடந்தை, அவள் நிற்கின்றால் அழைத்து செல்லுங்கள் உம்முடைய ஊருக்கு என்று தனக்கு பெயர் தெரியாத இறைவனுடைய ஊருக்கு இறைவனை நோக்கி அழைத்து செல்க என்று சொல்கின்றார்.
மையொரு தடங்கன் நல்லால் வள்ளியை வணக்கம் செய்து. இந்த தோழி நல்லாள் என்றால் பெண்பால். நல்லவர் நல்லவர்னு ஒரு பொருள். நல்லாள் என்றால் நல்லவளோ அல்லவளோ பெண் என்று ஒரு பொருள். மையொரு தடங்கன் நல்லாள், கண்களிலே மையை இட்டு பெரிய கண்களை உடைய இந்த தோழி வள்ளியை வணக்கம் செய்து, வள்ளியை வணங்கி, மெய்யுற புள்ளி. மெய்யுற புள்ளின்னா, புள்ளின்னா கட்டி அணைத்து. மெய்யுற புள்ளின்னா இரண்டு உடல்களும் மெய்யுற ஒன்றாக ஆகும்படி இறுக கட்டி புனைந்து. மெய்யுற புல்லுக என்று ராமன் சொல்லானல்லோ அனுமனை பார்த்து. அது மாதிரி மெய்யுற புள்ளி அன்னாய் பெண்ணே விரைந்தனை சேரி என்ன. வெகு சீக்கிரமாக முருகப்பெருமானுடன் நீ சென்று அவருடன் நீ உன்னுடைய காதலனுடன் நீ செல் என்று ஐயனோடு இனிது கூட்டி இனிமையாக சேர்த்து வைத்து ஆங்கவர் விடுப்ப அவருடைய தழுவலிலிருந்து விலகி மீண்டு கொய்யொரு கவரி மேய்ந்த குரம்பையின் கூரை புக்கால். அப்படி சொல்லி வழி அனுப்பி விட்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்து மீண்டும் உறங்கத் தொடங்கினாள். கொய்யொரு கவரி மேய்ந்தன்னா அந்த 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 வீடு எப்படி இருக்கு அப்படின்னா, கவரி மான்களுடைய மயிர்களால் மேலே கூரை வேயப்பட்டது. கொய்யொரு கவரி மேய்ந்த குரம்பையின் கூரை புக்கால். இவள் திரும்பி வீட்டுள்ளே சென்று படுத்து விட்டால், வள்ளியம்மையை கையிலே பிடித்த சுப்பிரமணியம் அந்த சிற்றூரை நீங்கி மன்மதனுடைய படைகளாகிய நல்ல மலர்களும் மனமும் நிறைந்த ஒரு சோலைக்கு இவளை அழைத்து சென்று அங்கே தங்கி இருக்கின்றனர் இருவரும். அடுத்த நாள் காலையிலே பொழுது புலர்கின்றது. முருகப்பெருமானும் வள்ளியும் அந்த அழகான அந்த சோலையிலே, வாசனை மிகுந்த அந்த சோலையிலே மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர். செஞ்சுடர் நெடுவேல் அண்ணல், கையிலே வேலை வைத்திருக்கின்ற செஞ்சுடர் நெடுவேல் அண்ணல் செழுமலர் காவிர் பூக்கு வஞ்சியோடு இருந்த காலை. நல்ல பூக்கள் நிறைந்த அந்த சோலையிலே வஞ்சியோடு பெண்ணோடு இருந்த பொழுது வைகரை விடியல் செல்ல விடிந்து இரவு விடிந்து பகல் தோன்ற எஞ்சலில் சீரூர் தன்னில் இறையவன் தனது தேவி துஞ்சலை. இறையவன் தனது தேவினா அரசனுடைய மனைவி. அந்த சிற்றூரிலே அந்த குடிலே தூங்கிக் கொண்டிருந்த அந்த அரசனுடைய மனைவியானவள், வள்ளியினுடைய தாயானவள் அதற்கு பிறகு தூங்காமல் மனதிலே ஏதோ ஒரு எண்ணம், வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு பதற்றம் உண்டாக துஞ்சலை. பெண் மிகவும் சோகமுடன் இருந்தாலே. முதல் நாள் இரவு நம்முடனும் பேசவும் இல்லை, யாரிடமும் பேசவும் இல்லை, பழகவும் இல்லை. அவளுடைய செயல்கள் எல்லாம் மாறி இருந்தனவே. இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்று அதையே எண்ணி இருந்த காரணத்தினாலே தூக்கம் வராமல் விடியற்காலை பொழுதிலே எழுந்து அகன்று துணுக்கமுற்றுனா ஏதோ பயந்த மாதிரி ஏதோ ஆயிட்டுதான் நினைத்து துணுக்கமுற்று வல்லே எழுந்தாள். மிக வேகமாக படுக்கையிலிருந்து எழுந்தாள். எதற்காக? அவர் அந்த வள்ளியை காணல் வேண்டி வருத்தமுற்றிருந்த தன்னுடைய பெண் இன்று எப்படி இருக்கின்றாள் என்பதை பார்ப்பதற்காக துடுக்கென எழுந்தாள் அந்த தாய். ஓடி போய் பார்க்கின்றால் மகள் படுக்கையிலே இல்லை. மகளை காணாமல் தாயும் ஓடி வந்து அடுத்த அறையிலே படுத்திருக்கின்ற அந்த தோழியை கேட்க, அவளும் நானும் நெடுநேரம் அவளுடன் பேசிக் கொண்டிருந்தேன், ஆனால் தூக்கம் வந்த நேரத்திலே நானும் அங்கு வந்து தூங்கிவிட்டேன், அவளும் தூங்கிவிட்டாள். அதற்கு பிறகு நேர்ந்தது என்ன என்று நான் அறிகிறேன் தாயே என்றாள். தன் மகள் காணாவண்ணம். இப்படி தன்னுடைய மகள் வீட்டிலே இல்லாததை கண்டு தன் மகள் காணாவண்ணம் தாய் வந்து புகழ கேட்டு, அந்த அரசன் பாருங்க, தாய் வந்து புகழ கேட்டு சொல்ல கேட்டு தெம்முனை குறவர் செம்மல் தெருமந்து செயத்து. குறவர் செம்மல் அரசன், இந்த வேடர்களுடைய தலைவனாகிய அந்த அரசன் தெருமந்து செயத்து
குழப்பத்துடன் செயர்த்து உள்ளம் 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 சுழன்று செயர்த்துன்னு சுழன்று பொங்கல் நம் மனை காவல் நீங்கி நல் நுதல் பேதை தன்னை இம்மென கொண்டு போந்தான் யாவனோ ஒருவன் என்றான். என்னது, நம்முடைய வீட்டிலே இவ்வளவு காவலர்கள் இருக்கின்ற பொழுது நம்மனை காவல் நீங்கி அந்த காவலர்கள் எல்லாவற்றையும் கண்ணிலே மண்ணை தூவி நீங்கி நல் நுதல் பேதை தன்னை நம்முடைய சிறிய பெண் பேதை நல்ல அழகான நெற்றியுடைய நல் நுதல் பேதை தன்னை இம்மென கொண்டு போந்தான். ஒரு கண் சிமிட்டும் நேரத்துல இந்த காவலர்கள் எல்லாம் ஏமாற்றி விட்டு ஒருவன் என்னுடைய பெண்ணை அழைத்து கொண்டு வீட்டிலிருந்து சென்று விட்டான. இம்மென கொண்டு போந்தான் யாவனோ ஒருவன் என்றான். யாவனோ ஒருவன் என்றால் முருகப்பெருமானுடன் இவள் தனித்து நின்று பேசியது எல்லாம் இந்த ஊரிலே பலருக்கு தெரிந்திருக்கின்றது. இவனுக்கும் காதிலே செய்தி விழுந்திருக்கின்றது. சில சமயம் கண்களால் பார்த்திருக்கின்றான். அப்படி தன் பெண்ணுடன் பேசினானே யாரோ ஒருவன், அந்த யாரோ ஒருவனா இங்கு வந்து நம்முடைய வீட்டிலே நம்முடைய பெண்ணை இம்மென கொண்டு போந்தான் என்று வருந்தி குழப்பமடைந்தான். மகளை கவர்ந்து சென்ற அந்த வள்ளியை ஓடி பிடிப்பேன் என்று சொல்லி வேட்டோர் பலருடன் கூடி காட்டினுடைய எல்லா பக்கங்களிலும் சென்று தேடினார்கள். அதனை அந்த சோலையிலிருந்து பார்த்த வள்ளி உண்மையை உணர்ந்து மிகவும் பயந்து போய் முருகப்பெருமானுடைய காலிலே விழுந்து, ஐயா, வேடர்கள் நம்மை தேடி எல்லா இடங்களிலும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மை நோக்கி இந்த சோலையை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கின்றார்கள். இனி நமக்கு ஆபத்து தான், செய்வது என்னே என்று பதற்றத்துடன் முருகப்பெருமானை கேட்டாள். இந்த வேடர்கள் எப்படி வராங்களாம் இவளை கண்டுபிடிப்பதற்காகன்னா, கோலோடு சிலையும், சிலைன்னா வில்லு, கோல்னா அம்பு, ஒரு கோல் என்பது ஒரு நீண்ட ஒரு குச்சி மாதிரி இருக்கிற அமைப்புன்னு வச்சுக்கலாம். வில்லு நேரா நீண்டு இருக்கிறது அல்லவா, கோலோடு சிலையும், சரி, அம்பும் வில்லும், கோலோடு சிலையும், வாளும் குந்தமும் மழுவும் பிண்டி பாலமும் பற்றி இத்தனை விதமான ஆயுதங்களை அந்த வேடர்கள் வைத்திருக்கின்றார்கள். குந்தம்னா கையிலே வைத்திருக்கின்ற வேல், கோலோடு சிலையும் வாளும் குந்தமும், மழுனா மழுப்படை என்பது ஒரு வகையான கோடாலி, பிண்டி பாலமும் என்பது கையிலிருந்து எரிகின்ற ஆயுதம், அது எரி ஆயுதம். பிண்டி பாலம் பற்றி வேடர் பலருமாய் துருவி சென்று, வேடர் பலருமாய் எல்லா வேடர்களும் ஏகப்பட்ட வேடர்கள் சென்று துருவி பார்க்கிறேன்னு கேக்குறாங்கல்ல, காடுதோறும் துருவி சென்று சோலையின் மருங்கு வந்தார். சோலையினுடைய பக்கத்தை தங்கியிருக்கின்ற சோலையினுடைய மிக அருகிலே வந்து விட்டார்கள். துணுக்கம் உற்றுள்ளது என் சிந்தை, ஐயோ எனக்கு படபடைக்கின்றது, இவர் கையிலே நான் மாட்டினால் அந்தோ கதிதான் என்று வள்ளி சொல்ல, துணுக்கம் உற்றுள்ளது என் சிந்தை, மேலினி செய்வது என்கோல் அருகிலேன். இனிமேல் இதுக்கு மேல என்ன செய்ய முடியும், மேலினி செய்வது என்கோல், என் தோழி எவ்வளோ பத்திரமா தான் என்ன யாரையும் எழுப்பாம நம்மை எழுப்பி காட்டிலே கொண்டு வந்து இந்த சோலைக்கு வந்து சேருங்கள் என்று சொல்லி அனுப்பினாலே எல்லாம் அப்படியே செய்தோம். ஆனால் இனி செய்வது ஏன், சோலையின் மருங்கு வந்தார், துணுக்கம் உற்றுள்ளது என் சிந்தை, மேலினை செய்வது என்கோல் அருகிலேன், எனக்கு தெரியலையே, விளம்பாய் என்று முருகப்பெருமானை கேட்டாள். இதுல இந்த பாட்டினுடைய ஆரம்பத்துல கோலோடு சிலையும் அப்படிங்கிறது வில்லோடு அம்பும் இருக்கு. அப்ப வாளும் குந்தமும் மழுவும் பிண்டி பாலமும் இன்னும் எல்லாத்துலயும் உண்மை வாளும் குந்தமும் மழுவும் பிண்டி பாலமும் என்று இருக்கின்ற போது, கோலும் வில்லும் அம்பும் என்று இல்லாமல் வில்லோடு அம்பும், கோலோடு அம்போடு வில்லும், கோலோடு சிலையும் அப்படின்னு எதுக்கோசரம் இருக்கு அப்படின்னா, அது ரெண்டையும் ஒரு பேர், அதாவது those equipment do not act singly,
தே ஆக்ட் இன் பேர். அதனால ரெண்டு ஆயுதங்களையும் சேர்த்து கோலோடு சிலையும் என்று சொன்னார். இரண்டுமே ஒன்று கூடி ஒரு தொழிலை செய்வதனால இரண்டையும் ஒரு ஓடு விகுதியை போட்டு குறித்தார். மிக அருகிலே இந்த வேடர்கள் வந்து விட்டார்கள். முருகப்பெருமான் சிரித்துக் கொண்டே, வருந்தலை வாழி நல்லாய். இங்கே நல்லாய்னா பாருங்க, பெண்ணே வருந்தலை, எதுக்கு நான் அருகிலே இருக்கின்ற பொழுது நீ எதற்கு வருந்துகின்றாய்? நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வாய். வருந்தலை வாழி நல்லாய். மால் வரையோடு சூரன் உறந்தனை முன்பு கீண்ட உடம்பிடி இருந்த நும்மோர் விரைந்து அமர்புரிய சூழின் வீட்டுதும் அதனை நோக்கி இருந்த தருணம் எம்பின் என்ன இறைமகற்கு எந்தை சொற்றாள். முன்னாலே வேடர்கள் முன்னாலே சூரன் முதலிய அரக்கர்கள் வந்து என்னிடம் சண்டையிட்ட பொழுது அவர்களை கொண்டு தீர்த்தேன் அல்லவா, அந்த நீண்ட வேல் என்னிடம் இருக்கின்றது. மால் வரையோடுனா வரைன மலை, பெரிய பெரிய மலைகளை எல்லாம், கிரௌஞ்ச மலைகள் எல்லாம் அழித்து உடைத்தேனே, அந்த மலையையும் சூரனையும் உடைத்த என்னுடைய அந்த வேல் என் கையிலே இருக்கின்றது. உடம்பிடி இருக்க, கையிலே அது இருக்க, நும்மோர் விரைந்து அமர்புரிய சூழின், உன்னுடைய உறவினர்கள் விரைந்து இங்கே வந்து நம்மை சூழ்ந்து கொண்டு நமக்கு சண்டை, அமர்ன சண்டை புரிய சூழின் வீட்டுதும் அந்த கையில இருக்கின்ற அந்த வாளை அவர்களை நோக்கி விடுவேன். அதனை நோக்கி இருந்த தருணம் எம்பின் என்ன, அதை நீ பார்ப்பா என்று சொல்லி என் பின்னாலே நின்று கொண்டு அதை நீ பார் என்று இறைமகற்கு எந்தை சொற்றாள். இறைவன் அரசனுடைய மகளுக்கு அது இறைவன் சொன்னான். அரக்கர்கள் வேகமாக ஓடி வந்து முதலில் அந்த சோலையை சூழ்ந்து பின்பு நெருங்கி இவர்கள் இருவரையும் சூழ, அச்சமயத்தில் ஒன்றுமே நடக்காத மாதிரி இவர்கள் இருவரும் பேசிக்கொள்வதை பார்த்து அந்த அரசனுக்கு இன்னும் கோபம் வந்து விட்டது. நம்பிக்கை இன்னும் கோபம் வந்து விட்டது. நாம் இங்கு சூழ்ந்ததை கண்டும் சிறிதும் பயமின்றி, சிறிதும் நம்மை மதியாமல் புடை பெயர்கின்ற இந்த இடத்தை விட்டு நகரமாட்டேன் என்கின்றானே, ஒல்லையில் விரைவிலேயே இவனை முடிப்பேன் என்று சபதமிட்டுக் கொண்டு தங்கள் கரங்களில் கொண்ட பலவிதமான ஆயுதங்களையும் விற்களையும் வேல்களையும் பானங்களையும் எடுத்து இவர்கள் மேலே எய்தனர். சிரித்து கொண்டே இருந்த முருகப்பெருமான் மேல் அவை பட, அந்த மெய்யிலே பட்ட உடனே அவை மென் மலர்களாகி முருகப்பெருமானுடைய பாதங்களிலே விழுந்தன. பின்பு வள்ளியம்மையார் அதை பார்த்து என்ன ஆகின்றது என்று புரியாமல், நீங்கள் உடனே சண்டைக்கு சென்று அவர்கள் எல்லாம் கொல்லுங்கள், அப்பொழுதுதான் நாம் உயிருடன் இருக்க முடியும் என்று சொல்ல, மறுபடியும் சிரித்து கொண்டே அந்த நெடிய வேலாயுதத்தை செலுத்தி அவர்கள் அத்தனை பேரையும் ஒரே வேலினால் கொன்றார். ஒரு சின்ன திருத்தம், அந்த வேலை கொண்டு நீங்கள் அவர்களை கொல்லுங்கள் என்று சொன்னாள். ஆனால் முருகப்பெருமான் இவர்களை அழிப்பதற்கு வேலை பயன்படுத்த விரும்பவில்லை. அந்த வேலானது சூரனை கொன்ற வேல். அதை இவர்களுக்கு எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி, என்று இவை குமரி செப்ப, வேலை கொண்டு அவர்களை, வேலாயுதத்தை கொண்டு அவர்களை கொல்லுங்கள் என்று வள்ளி சொல்ல, எம்பெருமான் அருளால், முருகப்பெருமான் அருளால் பாங்கி நின்றது ஒரு மான் கொடி சேவல் நிமிர்ந்து, முருகப்பெருமானுடைய அருளாலே இவர்களை கொல்வதற்கு எதற்கு வேல் என்று நினைத்து தன்னுடைய கையிலே பிடித்திருந்த சேவல் கொடியில் இருக்கின்ற சேவலானது நிமிர்ந்து எழுந்து ஆர்ப்பு கொள்ள, ஒரு சேவல் உயிர் பெற்று எழுந்து பெரிய சப்தத்துடன் ஆர்ப்பு கொள்ள, குன்றவர் முதல்வர் தானும் அந்த வேடர்களுடைய தலைவனும் குமரரும் அவருடைய பையன்களும் தருமம் யாரும் அவருடைய உறவினர்கள் எல்லோரும் பொண்டினராகி மாண்டு பொல்லென புவியில் வீழ்ந்தனர். உடனே
மாண்டு கொல்லென புவியில் வீழ்ந்தனர். பூமியிலே அவர்கள் தரையிலே வீழ்ந்தனர். எதனால? அந்த முருகப்பெருமானுடைய வேல் சென்று அந்த காரியத்தை செய்யவில்லை. முருகப்பெருமானுடைய கொடியில் இருந்த சேவலானது நிமிர்ந்து எழுந்து ஆர்ப்பரித்து அவர்களை அந்த சப்தத்திலேயே அவர்கள் எல்லோரும் இறந்து விட்டனர். அந்த சமயத்திலே நாரதர் அங்கு தோன்றி, இது என்ன நடக்கின்றது? அங்கே நிறைய பேர் விழுந்து கிடக்கின்றார்கள், இறந்து கிடக்கின்றார்கள். உன் உன் அருகிலே வள்ளி நிற்கின்றாள், உன் கையிலே கொடி இருக்கின்றது. என்ன, வாட் ஹேப்பன்? நடந்ததெல்லாம் எனக்கு முதலிலிருந்து சொல்லுக என்று. எப்ப இருந்து? தோகையை காண்டல் தொட்டு, நான் போய் இந்த வள்ளியை திருமணம் செய்து கொள், காட்டிலே திணைப்புலத்திலே காவல் செய்து கொண்டிருக்கின்றாளே என்று உனக்கு சொல்லி சென்றேனே, அதன் பார்த்தாயா? பார்த்ததிலிருந்து வேட்டுவரி, இப்ப இந்த வேடர்கள் எல்லாம் கொண்டு கிடக்கின்றார்களே, நீ அதை கொன்றவரை என்ன நடந்தது என்பதை எனக்கு உரைப்பாயாக என்று 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 நாரதர் முருகப்பெருமானிடம் கேட்க, முருகப்பெருமான் நடந்த கதையெல்லாம் சொல்கின்றார். நாரதர் பொறுமையாக கேட்கின்றார். சிவபெருமானே, முருகப்பெருமானே, நீ செய்தது இது நியாயமா? உன்னுடைய பெண்ணினுடைய தந்தையாரையும் மற்ற உறவினர்களையும் கொன்றுவிட்டு உன் திருமணம் நடப்பதா? பெற்றிடு தந்தை தன்னை பிற உல சுற்றத்தாரையும் செற்றமோடு அட்டு நீக்கி கோபத்தோடு கொள்வது நல்லதா? சிறந்த நல்லருள் செய்யாமல், சிறந்த நல்லருளை அவர்களுக்கு நீ காட்ட வேண்டாமா? அவர்களை நீ பிளஸ் பண்ண வேண்டாமா? பொற்தொடி தன்னை கொண்டு போந்திட தகுமோ என்ன? இப்படியா அந்த பெண்ணை அழைத்து கொண்டு போகுவது? தன்னுடைய உறவினர்கள் இப்படி இறந்து கிடப்பதை, என்ன இருந்தாலும் அவளை நீ காப்பதற்காக கொன்றாலும் பெண்களுக்கு இயற்கையாகவே அவருடைய வீட்டாரின் மேல் ஒரு அன்பு அதிகம் கூடியிருக்குமே. அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களை நீ இவ்வாறு செய்தது தகுமோ என்று போந்திட தகுமோ என்று 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 சொல்ல, வள்ளலும் ஆம் என்றார். ஆமா, கரெக்டு தான், கோபத்திலே நான் அவர்களை கொன்று விட்டேன், இவள் தானே கொல்ல சொன்னாள் என்று மனதுக்குள்ளே நினைத்து கொண்டார். உன்னுடைய அருளாலே அவர்களை மீண்டும் எழுப்பு என்ற நாரதர் உணவ, அதை எதற்கு நான் செய்ய வேண்டும்? இங்கு இருக்கின்ற வள்ளியே செய்வாள் என்று சொல்லி, தன்பால் முழு பரிவுடைய நங்கை முகத்தினை நோக்கி, தன்பால் முழு பரிவுன்னா, இவர் நாரதர் சொன்னார்ல, பெண் வீட்டாருக்கு தங்கள் வீட்டார் மேலே ஒரு அளவுக்கு அன்பு அதிகமாக இருக்கும் என்று. அவ்வாறு இல்லாமல் முழு பரிவையும், பரிவுன்னா அன்பு, முழு பரிவையும் முருகப்பெருமான் மேலேயே வைத்திருக்கின்ற வள்ளி, தன்பால் முழு பரிவுடைய நங்கை முகத்தினை நோக்கி, அது அவருடைய முகத்தை நோக்கி, நம்மேற் பழிபடும் வெம்போர் ஆற்றி பட்டன இறந்த. சரி, நான் என்ன பண்றதுமா? நம்ம மேல கோபமாக சண்டைக்கு வந்தார்கள், நம்மேல் பழி, நமக்கு ஒரு பழி, இப்பொழுது ஒரு பழி உண்டாகி விட்டதல்ல, சண்டையிலே நாம் ஜெயித்து விட்டோம், அவர்கள் இறந்து விட்டார்கள். அந்த பழியை நம்மேல் உண்டாக்குவதற்காக நம்மேல் பழிபடும் வெம்போர் ஆற்றி, கொடுமையான போரை ஆற்றி இறந்து விட்ட பட்ட நும் கிளையெல்லாம் எழுப்புதி என்னலோடும் அவர்களை இனி எழுப்புவாயாக என்று என்னலோடும் இனிதென இறைஞ்சி சொல்வாள். இனி நல்லது என்று சொல்லி அவள் இவர்கள் எல்லோரையும் எழுக என்று சொன்னாள். விழுமிய உயிர்கள் சிந்தி வீழ்ந்த நம் கேளீர் யாரும் எழுதீர் என்று அருளலோடும். விழுமிய உயிர்கள் சிந்தி, நல்ல சிறப்புடைய அந்த வேடர்களுடைய உயிர்கள் எல்லாம் சிந்தி வீழ்ந்த, இறந்து வீழ்ந்த நம் கேளீர் எல்லாம், நம் உறவினர்கள் யாரும் எழுதீர் என்று அருளலோடும். எழுந்திருங்கள் என்று அருளல்னா சொல்லுதல், எழுந்திருங்கள் என்று சொல்லலோடும், இரு நிலத்து உறங்குகின்ற பழைய நல்லுணர்வு தோன்ற பதைத்து எழுவதற்கு ஒப்ப.
இந்த நிலத்திலே விழுந்து உறங்கிக் கொண்டிருந்த மாதிரி அவர்கள் இறந்து கிடக்க, அவர்கள் உறங்குவோர்கள் எழும்பொழுது உடனேயே எழும்பொழுது பதைபதைத்து எழுகின்ற மாதிரி பதைபதைத்து எழுவதற்கு ஒப்ப குழு உரு தமர்களோடும் குறவர்கோன் ஒப்ப எழுந்தான். எல்லாரோடும் சேர்ந்து அந்த அரசனும் ஒன்றாக எழுந்தான். எழுந்திடுகின்ற காலை அவ்வாறு எல்லோரும் மீண்டும் எழுங்கள் என்று வள்ளி சொல்ல அவர்கள் எழுந்தார்கள் அல்லவா? அந்த நிகழ்ச்சி எதை காட்டுகின்றது என்றால், வள்ளி ஒரு ஜீவாத்மா படிப்படியாக தன்னுடைய அறியாமை நீங்கி அறிவை பெற்று பரமாத்மாவை உணர்கின்றது. பரமாத்மாவுடன் ஒன்றி இணைந்து இருந்தாலும் ஜீவாத்மா இப்பொழுது பரமாத்மாவாக ஆகவில்லை. she is maintaining a separate identity. பட் அந்த ஸ்டேஜில் ஜீவாத்மாவானது பரமாத்மாவுடைய தன்மைகளையும் பண்புகளையும் பெறுகின்றது. விசேஷ செயல் திறங்களையும் பெறுகின்றது. அதனால்தான் அந்த இறந்துபட்ட உயிர்களை ஆக்குகின்ற தன்மையும் இப்பொழுது ஜீவாத்மாவாக வள்ளி பெற்று விடுகின்றாள். அதை காட்டுவதற்குத்தான் முருகப்பெருமான் தான் இறந்தவர்களை தான் எழுப்பாமல் வள்ளியை கொண்டு எழச் செய்தார். எழுந்திடுகின்ற காலை அவ்வாறு எழுந்தபோது எம்பிரான் கருணை வெள்ளம் பொழிந்திடு வதனமாறும் எம்பிரான் கருணை வெள்ளம் பொழிந்திடும் வதனம். முகத்திலிருந்து அந்த கருணை வெள்ளமானது கடல் மாதிரி ஆற்று நீர் மாதிரி கொட்டி கொண்டிருக்கின்ற அந்த முகத்தின் கருணையை நோக்கி வதனம் ஆறும் முகங்கள் ஆறும் புயங்கள் 12 தோள்கள் 12 வேலும் கையில் இருக்கின்ற வேலையும் பார்த்து ஒழிந்திடு படையுமாகி உருவினை அவர்க்கு காட்ட. இப்ப இந்த அறியாமையில இருந்த இந்த வேடவர்களுக்கு இந்த மீண்டும் உணர்வை பெற்றவுடன் முருகப்பெருமான் எப்படி காட்சி தருகின்றார் என்றால், முதலிலே அந்த அந்த சுனையிலே தன்னுடைய 6 முகங்களையும் கருணை வெள்ளம் பொழிந்திடும் வதனம் 6ஐயும் புயங்கள் 12ஐயும் காட்டி வள்ளியை வசப்படுத்தியவாறே இப்பொழுது இருக்க அந்த அந்த உறவினர்களும் அந்த கருணை வெள்ளமுடைய முருகப்பெருமானுடைய சுய உருவத்தை பார்த்து விழுந்தனர் பணிந்து போற்றி விம்மிதர் ஆகி சொல்வார். விழுந்தனர் பணிந்து போற்றி, கீழே விழுந்து பணிந்து இறைவனை போற்றினார்கள். அப்ப இவர்கள் வேடவர்களாக இருந்தாலும் ஒரு 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 இறைவனை பார்க்கின்ற காட்சி, இறை காட்சி நடக்கும் பொழுது, ஒரு இறை அனுபவம் உண்டாகின்ற பொழுது அவர்கள் தரையிலே விழுந்து பணிந்து வணங்கி போற்றி விம்மிதம் ஆகி வாய் பேச முடியாத அளவுக்கு விம்மல் உற்று மகிழ்ச்சியில் திளைத்தார்கள் இந்த வேடர்கள். எம்பிரானுடைய கருணை வெள்ளம் சொன்னார்ல, கருணை வெள்ளம் என்ன? கருணை அளவெடுத்து ஓடுகின்ற ஆற்று வெள்ளம் மாதிரி அந்த கருணை வெள்ளம் பொழிகின்றது. அது இறைவனுடைய உருவம் முழுவதுமே கருணை வெள்ளம் பொழிகின்றதாக இருந்தாலும் அது சிறப்பாக காணப்படுகின்றது முகங்கள் என்பதனாலே அந்த கருணை வெள்ளம் பொழிகின்ற வதனம் ஆறும் என்று முதலிலே சொன்னார். அப்ப காலிலே கருணை வெள்ளம் கிடையாது, கையிலே கருணை வெள்ளம் கிடையாது என்று உண்டு. இறைவனுடைய எல்லா அவயங்களும் கருணை வெள்ளமாக இருந்தாலும் அது சிறப்பாக இருப்பது முகத்திலே. ஆதனாலே கருணை வெள்ளம் முகத்திலே பொழிய என்றார். தந்தையும் மகிழ்ந்து வணங்கி பின்பு எழுந்து நின்று முருகப்பெருமானை நோக்கி, நமது மாதை கவர்ந்தனன் இவனே, நம்முடைய குல தெய்வமாகிய முருகப்பெருமானே என்னுடைய பெண்ணை கவர்ந்தவன் என்பதை உணர்ந்து எல்லையெல்லா மகிழ்ச்சி அடைந்து, தேவரே விதிப்படி நம்முடைய இல்லத்திலே தங்களுடைய திருமணத்தை செய்து வள்ளியை அழைத்து கொண்டு செல்லுங்கள் என்று கூறினார். கவலை தீர் தந்தை தானும். அடுத்த செய்யுள் ஆரம்பிக்கிற வார்த்தையே கவலை தீர் தந்தை தானும். தந்தைக்கு என்ன கவலை இருந்தது இப்பொழுது தீர்ந்ததுன்னா, பெண் காணாமல் போன பொழுது
யாரோ ஒருவன் நம்முடைய பெண்ணை அழைத்து கொண்டு கடத்தி சென்று விட்டானே, அவன் அவன் யாராக இருக்கும்? யானோ யாரோ என்று என்று மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்த அந்த அரசன் இப்பொழுது கடத்திச் சென்றவன் முருகப்பெருமான் என்பதை உணர்ந்த காரணத்தினாலே கவலை தீர்ந்த தந்தையாகி கவலை தீர் தந்தை தானும் கணிப்பிலா சுற்றத்தாரும் கணக்கில்லாத சுற்றத்தாரும் செவிலியும் தோழிகளும் அன்னை தானும் அம்மாக்களும் இருளையும் தெரிவை மாறும் இருளையும் மறுபடியும் பெண்கள் தெரிவை மாறும்னா பெண் உறவினர்களுக்கு சுற்றத்தாருன்னு போட்டாங்கல்ல, கணிப்பில்லா சுற்றத்தாருன்னா ஆண் பெண் இருவரும் சேர்ந்தது. பொதுவா ஆண்களை குறிப்பது சுற்றத்தார். குறிப்பாக பெண்களை பெண் உறவினர்களை குறிப்பதற்கு தமிழிலே ஒரு தனி வார்த்தை இருக்கின்றது. அதற்கு பேர் தெரிவை மாறுன்னு பேர். தெரிவை மாறும் தவளரும் கற்பின் மிக்க தன் மகள் கோலம் நோக்கி இவள் எமது இடத்தில் வந்தது எம்பெரும் தவமே என்றார். இதுவரைக்கும் கச்சியப்பர் சொல்லிட்டு இருந்தாரு, அவள் தவம் செய்தார், அதனால முருகப்பெருமான் அவளுக்கு தோன்றி அவளை ஏற்றுக்கொள்கின்றார் என்று சொன்னார். இப்ப அப்பேற்பட்ட அந்த வள்ளி நாச்சியார் நம்முடைய சிறு குடிலிலே தோன்றியது நாம் செய்த தவம் என்று சொல்லி இப்படி இவள் எமது இடத்தில் பிறந்தது எம்பெரும் தவமே என்றான். அந்த அரசன், நாங்கள் எல்லாம் செய்த தவம்தான் பெண்ணே நீர் எங்களிடம் தோன்றினாய் என்று அந்த கவலை தீர்ந்த தந்தை மகிழ்ச்சி அடைந்து சொல்லி மிக சிறப்பாக நாரதருடைய முன்னிலையிலே திருமணம் முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்தேறியது. அந்த திருமணத்திற்கு ஒரு சைட் ட்ராக் ஒண்ணு சின்னதா இருக்கு. ஒரு செய்யுள் என்னன்னா, ஆவது ஓர் காலை தண்ணில். அப்படி திருமணம் நடந்து கொண்டிருந்த சமயத்திலே அரியும் பெருமாளும் நான்முகனும் பிரம்மாவும் வானோர்களுடைய அரசன் யாரு? தேவேந்திரனும் பிறரும் சூழ புலவரை மடந்தையோடும் பார்வதி மலைமகளாகிய பார்வதியோடும் தேவர்களுடைய தேவன் சிவபெருமான் சேன்மிசை நின்றுனா வானத்திலே நின்று செவ்வேல் பாவையை வதுவை செய்யும் பரிசினை முழுதும் கண்டார்கள். செவ்வேல்னா முருகப்பெருமான் பாவையை வள்ளியை வதுவை செய்யும், வதுவைனா திருமணம் செய்கின்ற பரிசினை முழுவதும் கண்டார்கள். இப்ப மேலிருந்து அவர்கள் பார்த்து அந்த திருமணத்தை பார்த்து ஆசீர்வாதம் செய்கின்றார்கள். முருகப்பெருமான் பார்த்தாரு, அவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்களே, அவர்கள் இந்த வேடர்களுக்கு காட்சி தருவது என்பது நியமம் கிடையாது. அது இல்லை, அவர்கள் பெறவில்லை, அந்த தகுதியை பெறவில்லை. அதனால முருகப்பெருமான் என்ன பண்ணாருன்னா, ஆறுமுகம் உடைய வள்ளல் அன்னது நோக்கி மேலே இருக்கின்ற சிவபெருமானும் மற்ற தேவர்களும் தன்னை நோக்கி அருள் செய்வதை பார்த்து அன்னது நோக்கி சீரூர் இறையது உணரா வண்ணம். சீரூர்ல இருக்கின்ற இந்த இறைவன் அரசன். இந்த அரசன் உணரா வண்ணம்னா உணர்ந்து கொள்ளாத முறையிலே இமயமேல் அணங்கினோடும் கரை அமர் கண்டன் தன்னை கைதொழுது. பார்வதியோடன் இருக்கின்ற கழுத்திலே கண்டம் இருக்கின்ற சிவபெருமானை பார்த்து கை தொழுது. கை தொழுகின்றார். ஆனால் இங்கு கீழே பூமியில இருக்கின்ற இவர்கள் யாரும் அதை பார்க்கவில்லை. முருகப்பெருமான் கை தொழுவதை, மேலே நோக்கி கை தொழுவதை முருகப்பெருமான் செய்வதை பார்க்கவில்லை. கரையமர் கண்டன் தன்னை கை தொழுது ஏனையோர்க்கு முறை ஓகையோடு முழுது அருள் புரிந்தான் அன்றே. எல்லாருக்கும் வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் முறையாக அருள் புரிந்தார் முருகப்பெருமான். சீர் கொடுக்குறாங்க, திருமணத்துக்கு சீர் கொடுக்கணும்ல, உணவு பண்டங்கள் எல்லாம் கொடுத்து பேக் பண்ணி ஊருக்கு அனுப்பணும்ல. அந்த அரசன் பாருங்க, செந்தினை இடியும் தினையும் தினைமாவும் தேனும் தீம்பல கனியும் காயும் கந்தமும் பிறவுமாக இலைபொலி களத்தில் இட்டு. இலைபொலின்னு பொழிகின்ற இலை, களம்னா பிளேட்டு, தேக்கிளையால் செய்யப்பட்ட களம் பிளேட்டு, இலைபொலி களத்தில் இட்டு. அந்த
இப்ப பேசுறோம் நம்ம சஸ்டைனபிலிட்டி எல்லாமே இந்த செய்யுள்ல பார்க்கணும். எத்தனை கவனமாக அவர்கள் அதை அவருடைய வாழ்க்கை அமைந்திருக்கின்றது. அது எல்லாம் அதற்கு அதற்கு பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து வாழ்ந்து இதை எழுதிய ஆசிரியர்கள் எல்லாரும் அதை உணர்ந்து அதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்றால் இவர்களும் எந்த அளவுக்கு அதை உணர்ந்திருக்கிறார்கள் பாருங்க. செந்தினை இடியும் தேனும் தீம்பல கனியும் காயும் கந்தமும் பெறவுமாக இலைபொலி களத்தில் இட்டு தேக்கலியால் செய்யப்பட்ட அந்த அந்த பாத்திரத்தில் இட்டு இலைபொலி களத்தில் இட்டு பைந்தொடி அணங்கும் நீயும் பரிவுடன் நுகர்ந்தீர். பைந்தொடி அணங்கும் பைந்தொடி அணங்குன்னா சிறந்த அணிகலன்களை அணிந்திருக்கின்ற அந்த பெண்ணும் நீயும் முருகப்பெருமானும் பரிவுடன் நுகர்ந்தீர். அன்புடன் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பரிவுடன் கொடுத்தால் எல்லாமே எங்களுக்கு பவித்திரம்னு ராமர் சொன்னார்ல, வேடனை பார்த்து, அங்கே குகனை பார்த்து. பரிவுடன் கொடுத்தீர் என்றால் கொடுத்ததெல்லாம் அமிர்தம் ராமர். அதே மாதிரிதான் பரிவுடன் நுகர்ந்தீர் என்ன, அன்புடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல, வெண்திரள் எயினர் கூற வியன் அருள் புரிந்தான் மேலோன். அவ்வாறு அதை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு அருள் புரிந்தான் இறைவன். இப்ப விடைபெறுகின்ற படலம் வருகின்றது. அணைய காலையில் அந்த சமயத்திலே ஆறுமுகன் அங்கு எழுந்து நின்று சாப்பிட்டு விட்டு அந்த அந்த இலைப்புலி களத்தில் விட்ட அந்த அந்த செந்தினை இடியும் தேனும் தீம்பல கனியும் காயும் கந்தமும் பிறவுமாக கொடுத்தது எல்லாம் உண்ட பிறகு தாயும் ஆறுமுகன் எழுந்து நின்று குனியும் வில்லுடை குறவர்தம் குறிசிலை நோக்கி அந்த அந்த கையிலே வில்லை வைத்துக் கொண்டு நின்ற அந்த தந்தையை பார்த்து வனிதை தன்னுடன் சென்று யாம் செருத்தனி வரையில் இனிது வைகுதும் என்று இப்பதான் முக்கியமான ஒரு 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 வார்த்தை வருகின்றது. வனிதை தன்னுடன் சென்று இப்பெண்ணுடன் சென்று செரு தனி வரையில், தனின்னா தணிகாச்சலம் இல்லைன்னா தணிகை மலைன்னு பேரு. தணிகை மலைன்னா இங்க திருத்தணி இருக்குல்ல, திருத்தணி மலை. செரு தனி வரையில், செருன்னா சண்டை போட்டு கொண்டு கோபமாக இருந்த முருகப்பெருமானை தனித்துன்னா அந்த கோபத்தை நீக்கி கொடுத்த மலையா இருந்த காரணத்தினாலே அதற்கு பிற்காலத்திலே செருத்தனி மலை பிற்காலத்திலே பெயர் திரிந்து திருத்தணி மலையாக தனிமலையாக பெயர் மாறியது. செரு தனி வரையில் இனிது வைகுதும் என்றலும் நான் அங்கே சென்று இனிமையாக என்னுடைய காலத்தை கழிக்கப் போகின்றேன் என்றலும் நன்று என இசைத்தான். தந்தை தன்னுடைய பெண்ணுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. தாயும் பாங்கியும் செவிலியும் தையலை நோக்கி, அம்மா பாங்கி தோழி செவிலி மற்ற செவிலியர்களும் தையலை நோக்கி வள்ளியை நோக்கி நாயகன் பின்னர் நடத்தியோ நன்று என புள்ளி. இந்த காலத்துல இந்த தாய்மார்கள்லாம் சொல்றாங்களான்னு தெரியல, திருமணத்துல தன்னுடைய பெண்ணிடம் நாயகன் பின்னர் நடத்தியோ, அம்மா பெண்ணே இன்றிலிருந்து இவன் உன் கையை பிடித்த காரணத்தினாலே உன்னுடைய கணவன் அவன் பின்னாலேயே இருக்க வேண்டும், நீ அவனுக்கு ஒரு ஆபத்து வந்தால் அவனை காத்து அவன் வழி நடக்க வேண்டும் என்று நாயகன் பின்னர் நடத்தியோ நன்று, அப்போதான் நல்ல வாழ்க்கையாக அமையும் நன்று என புள்ளி அனைத்து கூறி நேயமோடு பல் ஆசிகள் புகன்றிட நெடுவேல் சேயுடன் கடிது ஏகவே சிந்தை மேற்கொண்டாள். அடுத்து திருத்தணி மலையை வந்து விட்டார்கள். இருவரும் வந்து சேர்ந்து விட்டார்கள். இப்பொழுது இறைவர் முருகப்பெருமான் திருத்தணி மலையிலே வந்து வருகின்ற எல்லோருக்கும் அருள் புரிகின்றார்கள். வள்ளிக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது. அங்கு இருக்கின்ற காடு மாதிரி தானே இருக்கின்றது இந்த மலையும், இந்த மலைக்கு என்ன இப்படி சிறப்பு, நான் இங்கு வந்து வாழ்கின்றேன் என்று முருகப்பெருமான் சொல்கின்றாரே, என்ன காரணம் என்று முருகப்பெருமானை கேட்க
விரை இடங்கொளும் போதினுள் மிக்க பங்கயம் போலும். நல்ல வாசனை எங்கே தங்கி இருக்கின்றது பார்த்தால் எல்லா மலர்களை விட தாமரை மலரிலே வாசனை அதிகம் இருக்கும், நல்ல வாசனை இருக்கும். அந்த மாதிரி இந்த திருத்தணி மலைகளிலே சிறப்புடையது. திரை இடங்கொளும் நதிகளில் சிறந்த கங்கை போல். அலை வீசுகின்ற நதிகளிலே சிறந்ததாக கருதப்படுகிறது கங்கை. அந்த மாதிரி தரை இடங்கொளும் பதிகளில் காஞ்சிபுரம் போல். தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் பூமியிலே எந்த இடம் என்று, சிறந்த இடம் என்று சொன்னால் காஞ்சிபுரம் என்று சொல்வது போல, பூக்களிலே வாசம் இருக்கின்ற பூக்களிலே தாமரை போல, நதிகளிலே கங்கை போல, தவம் செய்வதற்கு இருக்கின்ற இடங்களிலே காஞ்சிபுரம் போல, வரை இடங்களில் சிறந்தது இத்தணிகை மால் வரையே. வரைனா மலை, மலை இருக்கின்ற இடங்களிலே மிக சிறந்த மலையாக கருதப்படுகிறது இந்த திருத்தணி மலை. இப்பதான் அந்த திருத்தணி மலைக்கு உரிய பெயர் காரணத்தை முருகப்பெருமானை சொல்கின்றார். செங்கன் வெய்ய சூர் செரு தொழிலினும். சூர்ன சூரர், சூரருடன் அவனுடைய கண்கள் கோபத்திலே நெருப்பு மாதிரி பொங்க, செங்கன் வெய்ய சூர் செரு தொழிலினும், அந்த சூரர்களுடன் போட்ட சண்டையிலே அவர்கள் கொன்ற பொழுது எனக்கு எவ்வளவு கோபம் வந்திருக்கும் அந்த சமயத்திலே. சில வேடர் தங்களில் செய்யும் செரு தொழிலினும், செருனா போரு, சிலை வேடர்கள் உன்னுடைய ஊரிலே அந்த வேடர்கள் கையிலே அம்பையும் வில்லையும் வைத்துக் கொண்டு ஓடுகின்றார்களே, அந்த சமயத்திலே அவர்கள் போடுகின்ற செரு தொழிலினும் போர் தொழிலினும் தனிந்திட்டே. அந்த இரண்டிலும் நான் ஒன்றை இவர் சண்டை செய்தார் சூரனை. இந்த காட்டிலே நடந்ததை இவர் செய்யவில்லை, இவர் பார்த்தார், கண்களாலே பார்த்திருப்பார். அதனாலேயே இவருக்கு அந்த சண்டையை பார்த்ததுனாலே அமைதி நீங்கி கோபம் உண்டாகிய காரணத்தினாலே அது தணிப்பதற்காக யான் இங்கு இருத்தலால் செரு தனி என்றோர். செரு தனின தனி, அது தணிந்தது, என்னுடைய போர் செய்கின்ற போர்னால் பாதிக்கப்பட்ட என்னுடைய தன்மை தணிந்தது. செரு தனி என்றோர் மங்களம் திருப்பெயரினை பெற்றது இவ்வரையே. பின்பு செரு தனி என்பது திருத்தணியாகி ஆகியது என்று திருப்பெயரினை பெற்றது இவ்வரையே. இந்த மலை அதனால அந்த பெயரை பெற்றது. இந்த மலைக்கு நாம் எல்லோரும் வாழ்நாளிலே ஒரு முறையாகவது நாம் செல்ல வேண்டும் என்பதற்கு முருகனே அதற்கு சொல்கின்றார். இந்த கந்தபுராணத்தையும் வள்ளி திருமணத்தையும் படிக்கின்றவர்களுடைய நிகழ்ச்சி எங்கே சென்று முடிய வேண்டும் என்றால் அந்த திருத்தணியிலே சென்று அவனை கண்டு அவன் அருளை பெற வேண்டும். பாருங்க, இந்த வெற்பினை தொழுதுளார் பாவம் எல்லாம் ஏகும். வெற்புன்னா இந்த மலை. நீங்க அங்க போய் முருகப்பெருமானை பார்க்க வேண்டியதில்லை, அந்த மலையை தொழுதாலே போதும். இந்த வெற்பினை தொழுதுளார் பாவமெல்லாம் ஏகும். அவர்களை தொழுதனாலே அப்படி தொழுகை செய்தவருடைய பாவமெல்லாம் நீங்கும். சிந்தை அன்புடன் இவ்வரையின் கண் சென்று, சிந்தையிலே மனதிலே அன்புடன் இவ்வரையின் கண் சென்று. இவ்வரையின் கண் சென்று என்ன, இந்த மலைக்கு இவ்வரையின் கண் சென்று முந்த நின்ற இச்சுனைதனில் விதிமுறை மூழ்கி. அந்த மலைக்கு போனோம்னா முதல்ல அங்க நம் கண்ணிலே படுவது அங்க இருக்கின்ற அந்த சுனையிலே குளித்து எழுந்து முந்தி நின்ற இச்சுனைதனில், இந்த நீர்நிலையிலே விதிமுறை மூழ்கி, அதற்குரிய விதியுடன் முறையுடன் நியதியுடன் மூழ்கி நம் தம்மை தொழுதுளார் நம் பதம் வாழ்வார். எம் தம்மை தொழுதுளார். இந்த திருத்தணி மலைக்கு இவ்வரையின் கண் சென்று இச்சுனைதனில் விதிமுறை மூழ்கி எம் தம்மை அங்கு இறைவனை தொழுதுளார் நம் பதம் வாழ்வார். நம் பதம் வாழ்வார் என்றால் என்னுடைய வீட்டிலே, என்னுடைய இடத்திலே. அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர் இருக்கின்ற இடம் என்ன, வைகுந்தம். வைகுந்தம்ங்கிறேன், கைலாயம். அந்த கைலாயத்திலே என்னுடன் சேர்ந்து வாழ்வார்கள், நம் பதம் வாழ்வார். இந்த வெற்பினை தொழுதுளார் பாவமெல்லாம் நீங்கும். இந்த வெற்பினா மலைன்னு சொன்ன, இந்த மலையை தொழுபவருடைய பாவமெல்லாம் நீங்கி
சிந்தை அன்புடன் இவ்வரையின் கண் சென்று. ரொம்ப முக்கியமான வார்த்தைனா சிந்தை. சிந்தைன்னு என்ன? மனசு. அன்புடன் இவ்வரையின் கண் சென்று. அன்புடன் இவ்வரையின் கண் சென்றுனா இந்த இந்த முருகப்பெருமானின் மேலும் இந்த மலையின் மேலும் நமக்கு பெரிய அன்பு உண்டாக வேண்டும். அந்த அன்புடனேயே அந்த மலையின் கண் சென்று முந்த நின்ற இச்சுனைதனில் விதிமுறை மூழ்கி, முன்னால் இருக்கின்ற அந்த அந்த சுனையிலே நீர்நிலையிலே விதிமுறை மூழ்கி வந்து நம் தம்மை தொழுதுளார். வந்து அதன் பிறகு வந்து என்னை என்னை தொழுபவர்கள் அவர்களுக்கு இந்த பிறவி நீங்கி முற்று பெற்று மீண்டும் பிறப்பில்லாத நம்முடைய இடத்திற்கு வந்து சேர்வார்கள். நம் பதம் வாழ்வார். இதுல சிந்தை அன்புடன் என்ற வார்த்தையை வந்து 3 செயலுக்கும் போடணும். என்ன 3 செயல் சொல்றாரு? அந்த மலைக்கு போக வேண்டும். 2வது அந்த சுனையிலே குளிக்க வேண்டும். 3வது இறைவனை கண்டு தொழ வேண்டும். இந்த 3க்கும் சிந்தை அன்புடன் என்ற வார்த்தையை பிராக்கெட்ல போடுறவங்கள மேக்ஸ்ல அந்த மாதிரி சிந்தை அன்புடன் இவ்வரையின் கண் சென்று, சிந்தை அன்புடன் இச்சுனையின் கண் விதிமுறை மூழ்கி, சிந்தை அன்புடன் நம்மை தொழுதுளார் நம் பதம் வாழ்வார். செய்யுள்னால ஒரு தடவையும் சொல்லாம அது 3க்கும் பொதுவாக அதை வந்து அவ்வாறு ஆக்கினார். அப்ப திருத்தணி வரைக்கு செல்வது, அங்கு இருக்கின்ற நீர் சுனையிலே குளிப்பது, பின்பு இறைவனை கண்டு வணங்குவது 3ம் முக்கியமாக இருந்தாலும் 3க்கும் ஒரு அடிப்படை தன்மை வேண்டும். என்னன்னா சிந்தை அவன் மேல், அந்த மலையின் மேல், அந்த நீர்நிலையின் மேல் அன்புடன் இருக்க வேண்டும். இதுதான் நாவுக்கரசர் வந்து தேவாரத்துல அழகா சொல்றாரு. சிந்தை அன்பு இல்லாமல் செய்கின்ற எந்த செயலும் பயனில்லை என்பதற்கு கோடி தீர்த்தம் கலந்து குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையேல் ஓடும் நீரினை ஓட்டை கொடுத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே. இது ஒரு தீர்த்தம் சொல்றாரு முருகப்பெருமான். அவரு கோடி தீர்த்தம் கலந்து ஒரு 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 எல்லார் வீட்லயும் காசிக்கு போனோம்னா, ராமேஸ்வரம் போனோம்னா அங்க இருக்கிற தீர்த்தத்தை பிடித்து ஒரு சொம்புல கொண்டு வந்து வைப்பார்கள், வீட்டில் வச்சிருப்பார்கள். அது மாதிரி கோடி தீர்த்தம் கலந்து இந்தியாவில் இருக்க எல்லா புண்ணிய தீர்த்த நதிகள் எல்லாம் ஆடி அந்த நீரை கொண்டு வந்து வைத்திருந்து கோடி தீர்த்தம் கலந்து குளித்து, இல்ல அந்த ஆற்றிலே செல்லும் பொழுது அங்கேயே நின்று நாம் குளித்தும் அவை ஆடினாலும், அங்கே நாம் ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையேல், இங்க சிந்தை அன்புடன் அவன் மேல் இல்லையேல், அரணுக்கு அன்பு இல்லையேல் அந்த செயல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மூர்க்கன்னு வச்சுங்க. ஓடும் நீரினை, ஒரு நதியிலே நீர் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதிலே ஒரு 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 குடத்திலே தண்ணீர் எடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு 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 அந்த நீரை மொண்டு எடுத்து ஒரு பக்கெட்ல எடுத்து ஓட்டை குடத்து அட்டி, அந்த ஓட்டை குடத்து அட்டின்னு என்ன? ஒரு குடம் வைத்து ஒரு குடத்திலே எடுக்கின்றார் ஓடும் நீரினை. அது வந்து ஓட்டை குடம் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி ஓட்டை குடத்து அட்டி முகந்து எடுத்து, ஓட்டை குடத்திலே முகந்து எடுத்து வேகமாக வீட்டிற்கு வந்து மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே. அது அன்று இரவு அந்த ஓட்டை குடத்திலே நீர் இருக்க அதை மூடி வைத்தானான் அந்த மூர்க்கன். மூடி வைத்தது எதற்குன்னா, அடுத்த நாள் காலையில இவன் தண்ணி இருக்கும் அப்படியே என்று நினைத்து அதை எடுத்து குளித்தால் நமக்கு இறைவனுடைய பதம்தான், இறைவனுடைய பதியை நாம் அடைவோம் என்று வேகமாக அதை திறந்து பார்க்க அங்க எதுவும் இல்லை. என்ன தண்ணி இருக்கா என்பது கூட தெரியாத அவன், அந்த மூர்க்கன், அதை மூடியும் வைத்திருக்கின்றான். ஓடும் நீரினை ஓட்டை கொடுத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு ஒக்குமே என்ற மாதிரி அந்த சிந்தை அன்பில்லாமல் இந்த செயல் செய்தால் பயனில்லை. சிந்தை அன்புடன் அந்த திருத்தணி மலைக்கு இவ்வரையின் கண் சென்று அச்சுனைதனில் விதிமுறை மூழ்கி முருகப்பெருமானை தொழுதுள்ளார், அவன் பதம் வாழ்வார் என்பது அவருடைய ப்ராமிஸ், அவருடைய what he is holding for his people. இப்படி பலவாறாக அந்த திருத்தணி மலையையும் பற்றிய சிறப்புகளை வள்ளிக்கு கூறி, பின்பு வள்ளியையும் அழைத்து கொண்டு தெய்வயானை இருக்கும் இடத்திற்கு சென்று தெய்வ யானையை கண்டு இருவரும் மகிழ்ந்து கட்டிப்பிடித்து
என்னை வெகு நாட்கள் தனிமையிலே இருக்க வைத்து விட்டாயே தங்கையே என்று சொல்லி தெய்வ யானை தன் தங்கையை வரவேற்று மகிழ்ந்து, பின்பு வள்ளியும் தெய்வ யானையும் முருகப்பெருமானுடன் மீண்டும் திருத்தணி மலைக்கு வந்து அவனிடம் அன்பு உள்ளவர்கள் எல்லோருக்கும் அருள் புரிகின்றார் என்று சொல்லி வள்ளியினுடைய திருமண நிகழ்ச்சி முற்று பெறுகின்றது. சரி, இதுல இந்த 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 வள்ளி திருமணத்தையும் கந்த புராணத்தையும் எழுதிய கச்சி ஏகப்பர் அவையடக்கம் என்று அக்காலத்திலே ஒரு பெரிய புராணத்தை எழுதுகின்ற புலவர்கள் எழுத ஆரம்பிக்கும் பொழுது தனக்கு எந்த தகுதியும் இல்லாத சமயத்திலும் இந்த செயலை செய்கின்றேன், மன்னித்து அருள்க என்று தன் சிறுமையையும் செய்ய இருக்கின்ற செயலினுடைய பெருமையையும் எழுதி ஆரம்பிப்பார்கள். இந்த கந்த புராணத்திலே ஒரு மாறுதல் இருக்கின்றது. இந்த இடத்திலே தான் அந்த அவையடக்கம் வருகின்றது. வேல் சேர்ந்த செங்கை குமரன் வியன் காதை தன்னை, கையிலே வேலை வைத்திருக்கின்ற குமரன் சிவபெருமானுடைய மகனுடைய கதையை வியன் காதை தன்னை மால் சேர்ந்து உரைத்தேன். மால்னா அன்பு, ஆசையினால் பறையலுட்டேன் நல்ல கம்பன். இந்த ராமாயணம் கதையை நீ எழுதுன பெரிய ஆளான்னு கேட்ட, இல்ல அது எனக்கு ஆசையா இருக்கு எழுதுனேன்னு. அது மாதிரி மால் சேர்ந்து உரைத்தேன், அன்பு சேர்ந்து உரைத்தேன், அந்த கதையை சொன்னேன். தமிழ் வலுவுற்றதேனும், என்னுடைய தமிழ் பாடல்களிலே குறையுற்றதே எனினும், குறை இருந்தால்னு சொல்லல, குறையுற்றதுதான் இருந்தாலும் நூல் சேர்ந்த சான்றீர். நூல் சேர்ந்த சான்றீர்னா யாரை பார்த்து சொல்றாருன்னா உங்களையும் என்னையும் பார்த்து. நீங்கள் வந்து நல்ல தமிழ் நூல்களை கற்றறிந்த பெரிய அறிஞர்களாக இருக்கின்றீர்கள். அவருக்கு தெரியாது நம்ம மாதிரி மக்கள்லாம் அவர் எதுனா படிக்க போறாங்கன்னு. நூல் சேர்ந்த சான்றீர், நல்ல நூல்களை சார்ந்து அறிவுடைய பெரியோர்களே சான்றீர். குணம் மேன்மை நுவன்று கொண்மீன், குணம் மேன்மை நுவன்று கொண்மீன், உங்களுடைய குணத்தினாலே அதை நீங்கள் அந்த குறைகளை பொருட்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்றாரு. பால் சேர்ந்ததுனாலே புனலும் பயன் ஆவதென்று. பால் சேர்ந்ததுனாலே, சின்ன டப்பால ஒரு டம்ளர்ல பால் இருக்கின்றது, அதிலே நீர் சேர்ந்ததுனாலே புனலும் பயன் ஆவதென்று. வெறும் நீராகத்தான் அது இருந்தாலும் அந்த பாலுடன் சேர்ந்ததுனாலே அந்த நீரும் பயனடைந்தது மாதிரி, நல்ல பாக்கள் எழுதாத நான் இந்த தமிழ் பாக்களை எழுத அது முருகப்பெருமானை பற்றி எழுதுவதனாலே இதுவும் ஒரு வகையில் சிறந்ததாயிற்று, பயனுடையதாயிற்று என்று கொண்டு இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். சரி, கடைசியாக பலன் ஸ்மிருதி. இந்த வள்ளி திருமணத்தையும் முருகப்பெருமானுடைய சரித்திரத்தையும் படித்தவர்களும் கேட்பவர்களுக்கும் எதற்காக இதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்பவர்களுக்காக அந்த பயனையும் சொல்லி முடிக்கின்றார். வற்ற அருள் சேர் குமரேசன் வன் காதை தன்னை, அவனுடைய முருகப்பெருமானுடைய அருள் என்பது வற்றாத அருள். வற்றா அருள் சேர் குமரேசன் வன் காதை, அவனுடைய பெரிய அந்த கதையை வற்றாத அருளுடைய குமரேசன் வன் காதை தன்னை சொற்றாரும், சொல்கின்றவர்களும், அவர் நானும் அடக்கம் தான் அதுல, சொற்றாரும் ஆராய்ந்திடுவாரும், அதை உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்கின்றவர்களும், துகள் உறாமே துகள் உறாமே கற்றாரும், குற்றம் இல்லாமல் அதை படிக்கின்றவர்களும், கற்பான் முயல்வாரும், படிப்பதற்கு முயற்சி செய்கின்றவர்களும், கசிந்து கேட்க உற்றாரும், அதை அன்புடன் அமர்ந்து கேட்பதற்கு வாய்ப்பு கிடைத்தவர்களும். கொஞ்சம் பேருக்கு தான் நமக்கு வாய்ப்பு, ஒரு 11 பேருக்கு தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அது 11 பேர் தானே. கற்பான் முயல்வாரும், கசிந்து கேட்கல் உற்றாரும், வீடு நெறி பாலின் ஒருவர். வீடு நெறினா மோட்சம், நெறினா வழி, மோட்சத்தின் வழியிலே அவர்கள் சேர்வார்கள் அன்றேன்னா அப்பொழுதே சேர்வார்கள் என்று சொல்லி அதில் வேறு ஒரு சந்தேகமும் இல்லை. வற்ற அருள் சேர் குமரேசன் வன் காதை தன்னை சொற்றாரும், சொல்கின்றவர்களும் ஆராய்ந்திடுவாரும்,
துகள் ஓராமை கற்றாரும் கற்க முயல்வாரும் கசிந்து கேட்கல் உற்றாரும் வீடு நெறி பாலின் ஒருவர். வீடு நெறி வீடு 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 மோட்சத்தினுடைய வழியிலே சென்று சேர்ந்து அடைவார்கள் என்ற கச்சியப்பருடைய வார்த்தைகளுடன் நம்முடைய வள்ளி திருமணத்தை இத்துடன் பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கட்சியப்பர் தான் பாடினதுன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புராணம் கடைசியில ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. அந்த திருத்தணி மலையில எப்படி முடிஞ்சது அதுன்றதும் கேள்விப்பட்டு இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் குந்தமண்ணா வேல் இன்னும் வெற்புன்றது மலை. ஆமா, அது கம்பர் கூட யூஸ் பண்ணிருக்காரு. அத்த வேற்பிற்கிடையிடை அப்படின்னு ஒரு பாடல் வரும் கம்பராமாயணத்துல. ஆமா, வெற்புன்னா மலைன்னு சொல்லிட்டு பல பல சொல்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் தமிழ்ல. நன்றி நன்றி. எனக்கு புரியாத சொற்கள் எல்லாம் சிறப்பா இருந்தது. நல்லா முடிஞ்சது சார் திருமணம். பள்ளி திருமணம் நல்லாவே முடிஞ்சது. மிக்க நன்றி சார். நன்றி நன்றி. ஓகே. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சாய்ராமன் அவர்களே. கணேஷ் ராம் சார். சரி சரி கணேஷ். கண்ணில சாய்ராமன் பேர் பிடிக்குது. இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சது சார். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. பிடிச்சிடணும் அப்படின்ட்டு அதை பார்த்து சீக்கிரம் முடிஞ்சிச்சு. திருத்தணி பத்தி கதை இன்னைக்கு வந்தது. அதோட நேம் நல்ல பேர் தான். தணிகைன்னா சூடு தணிஞ்சிட்டதுன்னு சொல்றாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. அதுதான் பொருள். செருன்னா கோபப்படுறது. கோபத்தை தனித்த முருகப்பெருமானுக்கு கோபத்தை தனித்த மலை திருத்தணி. திருத்தணி. செரு பிற்காலத்துல திருன்னு ஆயிட்டுது. தணிகை மலை. முதல்ல தணிகை மலைன்னு சொல்லுவாங்க. ஆமாமா, தணிகை மலை தான். ஓகே சார். ஓகே, நன்றி. தேங்க்யூ. ஐயா வணக்கம். கேட்குதா? வணக்கம் வணக்கம் ஐயா. ரொம்ப சிறப்பாக வள்ளி திருமணம் முடிந்தது. கொன்றது முருகனாக இருந்தாலும் எழுப்பும் போது இவள் நினைத்தால் எழுப்பிவிட அவளை எழுப்பலாம் என்று முருகன் பார்க்கும்போது ஆக்கும் தொழில் அன்னையை சேர்ந்தது, அழிக்கும் தொழில் ஐயனை சேர்ந்தது என்று போல சொல்ற மாதிரி தோன்றுகிறது. மொத்தத்துல அந்த செழிப்பு எப்படி இருந்தது? கவரியினுடைய மயிர்களை கொண்டு செய்யப்பட்ட கூரை என்றால் எவ்வளவு மான்களை வேட்டையாடி இருக்க வேண்டும், அவருக்கு எவ்வளவு செழிப்பாக இருந்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. பொதுவாக ஒரு பெண்ணை காணவில்லை என்றால் வீட்டில் எல்லோருக்கும் எப்படி பதற்றம் இருக்கும். அந்த பதற்றம் அப்படியே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதுல தோழியை வழியனுப்பி வைத்து விட்டு எதுவுமே தெரியாம நானும் அவளும் தான் பேசிட்டு இருந்தேன். நானும் தூக்கிட்டேன், அவளும் தூக்கிட்டான்னு சொல்லி சொல்றது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அதே மாதிரி ஆபத்து வரும்போது வள்ளியர் சொல்ற தன்னுடைய சுற்றத்தாராச்சு அவங்க ஏதாவது செய்க இறைவன் என்ற உணர்வு தான் நீங்க காப்பாத்து சொல்லலாம், அவங்களுக்கு கொல்லுன்னு சொல்ற ஆச்சரியமா இருக்கு எனக்கு. வியப்பாகத்தான் இருக்கிறது. அப்பா இன்னும் ஜீவாத்மா நிலையிலிருந்து உயர்ந்து பரமாத்மா நிலையை உணர்ந்து கொள்ளவில்லை என்ன தோன்றுகிறதோ சந்தேகம் இருக்கிறது. பல இடங்கள் சரியா இருந்தது. எனக்கு என் நண்பர் இருந்தாலும் பேசிக் கொண்டிருந்தாரு. கொஞ்சம் சில இடங்கள் கவனிக்க முடியல. மொத்தத்தில் ரொம்ப சிறப்பா இருந்தது. உரையும் அதன் பயன்பாடு, அதாவது அடக்கத்திற்கு என்னப்பா இவங்களுக்கு ஒரு இதுக்கு மேல அவங்க என்ன தங்களை தாழ்த்தி கொள்ள முடியாதுங்கிற மாதிரி கம்மன் சொன்ன மாதிரி ஆவலால் ஆவலுற்று அறையலுற்றுன்னு சொல்ற மாதிரி இங்கேயும் எனக்கு வள்ளி திருமணம் பற்றி பாடிய கச்சியப்ப சிவாஜி அடக்கமா சொல்றது. அதே மாதிரி நூற்பயனாக கேட்டவர்கள், சொன்னவர்கள், கேட்க முயல்பவர்கள், படைக்க முயல்பவர்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கும் சொல்லும் போது சிறப்பாக இருக்கிறது. வரை என்றாலும் மலை என்றாலும் எல்லா மலைகளுக்குள்ள பல பெயர்கள், அதே மாதிரி தமிழில் பெண்களுக்குள்ள பல பெயர்கள், இதெல்லாம் ரொம்ப
தமிழுக்கே சிறப்பாக உள்ள விஷயங்களா இருக்கிறது. அதை நீங்க எடுத்து சொன்ன விதம் பாராட்டுக்குரியது. நன்றி. நன்றி நன்றி ஐயா. சாய்ராமன் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு சேட்ல. ப்ளீஸ் பிளான் a trip to திருத்தணி விசிட் ஷார்ட்லி ஃபார் ஆல் தி இன்ட்ரெஸ்டட் மெம்பர்ஸ். கண்டிப்பாக செய்யலாம். அருகிலே இருப்பது சிரமம் இல்லாம செஞ்சுட்டு பார்த்துட்டு வரலாம். நன்றி. வேற யாராவது கருத்து இல்லை என்றால் சொல்வதற்காக இல்லைன்னா முடிச்சுக்கலாம். இருந்ததுன்னா வெயிட் பண்றேன். ஓகே, இத்துடன் இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து வர இருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே புதிய தலைப்புகளையும் புதிய சிந்தனையாளர்களையும் சந்திப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கம் சார். தேங்க்யூ. பாய் பாய்.